வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பார்சலில் போதை மருந்து கடத்தல், கொரியர் அலுவலகங்களில் போலீசார் அதிரடி சோதனை. போலீசார் போல் பேசி வாடிக்கையாளர்களுக்கு மிரட்டல், தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு எம்எல்ஏ நேரு போராட்டம். வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக் திருட்டு, சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு டிப்டாப் ஆசாமிக்கு போலீசார் வலை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடன் வாங்கிய பொதுமக்களிடம் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து பேசுவதாக கூறி மிரட்டியும் இது குறித்து விவரம் கேட்ட எம்எல்ஏவிடம் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தவறான தகவலை கொடுத்த நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அதன் அலுவலகத்தின் உள்ளே சென்று கதவுகளை அடித்து உடைத்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஹேமலதா என்பவர் செட்டி தெருவில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் செல்போனை ரூபாய் 16,000க்கு கடனில் வாங்கியுள்ளார். குடும்ப சூழ்நிலை காரணமாக சில தவணைகளை ஹேமலதா கட்ட தவறியுள்ளார். இதனால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் வட்டியுடன் சேர்த்து 35,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று கூறியுள்ளது. தொடர்ந்து அபராத வட்டி என கூறி மேலும் 75,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதற்கிடையே சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வி பேசுவதாக ஹேமலதாவிடம் ஒருவர் பேசியுள்ளார். அப்போது உடனடியாக கடனை அடைக்காவிட்டால் புழல் ஜெயிலில் அடைப்பேன், சிவில் வழக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கடனை கட்டுகிறாயா இல்லை சிறைக்கு போகிறாயா என மிரட்டியுள்ளார். இது குறித்து தொகுதி எம்எல்ஏ நேருவிடம் அவர் முறையிட்டுள்ளார். அவர் சம்பந்தப்பட்ட எண்ணுக்கு அழைத்து பணத்தை செலுத்த காலக்கெடு கேட்டபோது எம்எல்ஏ என கூறியும் மிரட்டும் தோணியில் கடனை கட்ட தவறியதால் சிவில் வழக்கு பாயும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது, இது மத்திய அரசு உத்தரவு என அதிகார தோணியில் கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து பேசுவதாக எம்எல்ஏவிடம் கூறினார். இதனால் சந்தேகம் அடைந்த நேரு எம்எல்ஏ விசாரித்த போது அந்த பெண் நிதி நிறுவனத்தை சேர்ந்தவர் என்றும் அவர் போலீஸ் பெயரை கூறி மிரட்டியதும் தெரியவந்தது. இதனை அடுத்து இது தொடர்பாக எம்எல்ஏ தரப்பு சார்பில் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கந்து வட்டிக்காரர்கள் போல நடந்து கொள்ளும் நிதி நிறுவனத்தை கண்டித்து நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் செட்டி தெருவில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்த போராட்டக்காரர்கள் தனியார் நிதி நிறுவனத்துக்குள் திடீரென நுழைந்தனர். அங்கிருந்த காவலாளி போராட்டக்காரர்களை உள்ளே நுழைய முடியாதபடி ஷட்டரை இழுத்து மூட முயன்றார். அப்போது சிலர் செக்யூரிட்டியை சரமாரியாக தாக்கினர். தொடர்ந்து நிதி நிறுவனத்தின் கதவை திறந்து அலுவலகத்தை அடித்து நொறுக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகடை போலீசார் நேரு எம்எல்ஏ உள்ளிட்டோரை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தனர். தொடர்ந்து இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண நிதி நிறுவன அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. அங்கு சென்றபோது அதிகாரிகளுடன் லேசான தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் ஹேமலதாவிடம் கூடுதலாக பெற்ற பணத்தை உயர் அதிகாரிகளிடம் பேசி திரும்ப தருவதாக நிதி நிறுவனம் வாக்குறுதி அளித்தது. இதனை ஏற்று போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இனிமேல் புதுச்சேரியில் எந்த நிதி நிறுவனமும் பொதுமக்களிடம் கந்து வட்டிக்காரர்களைப் போல நடந்து கொண்டால் அங்கு போராட்டம் நடத்துவோம் என சமூக அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்தன. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஹூகான் முறையில் மீன் பிடித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது மட்டுமன்றி மீன்வளத்துறை சார்பில் வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்பகுதியில் நெகிழி பொத்தல்கள் மற்றும் மணல் மூட்டை கட்டி அதில் சவுக்கை போன்ற மரங்களின் கிளைகளை கொண்டு கடல் பகுதியில் இறக்கிவிட்டு அதன் மீது ஹூகான் என்ற அக்கிடி முறையில் சில மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களில் வலைகள் மற்றும் உபகரணங்களுக்கும் சேதமாகிறது. மேலும் ஹூகான் முறை மீன்பிடிப்பிற்கு படகு உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் ஹூகான் முறையில் புதுச்சேரி கடற்பகுதியில் மீன்பிடித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி அரசின் மீன்வளத்துறை சார்பில் வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் எனவும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில்
புதுச்சேரி கடல் பகுதியில் அண்டை மாவட்டங்களான கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மீனவர்கள் ஹூகான் என்ற அக்கிடி மீன்பிடிப்பு முறையில் ஈடுபடுவதாக வந்த புகாரை தொடர்ந்து புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையானது தமிழ்நாடு மாநிலம் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு கடந்த ஜனவரி மாதம் கடிதம் வாயிலாக ஹூகான் என்ற அக்கிடி மீன்பிடிப்பு முறையில் ஈடுபட்டு வரும் கடலூர் தாழங்குடா பகுதி மீனவர்கள் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் வட்டம் யூனியன் பிள்ளைச்சாவடி பகுதியை சேர்ந்த மீனவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தற்போது புதுச்சேரி பகுதியை சேர்ந்த ஒரு சில மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற ஹூகான் என்கிற அக்கிடி மீன்பிடிப்பு செயலில் புதுச்சேரி கடல் பகுதியில் ஈடுபடுவதாக தெரிய வருகிறது. இதே நிலை தொடரும் பட்சத்தில் புதுச்சேரி மாநில மீனவர்களுக்கிடையே அசாதாரண சூழ்நிலை உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தடைக்காலம் முடிந்த பின்னர் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கடலின் சுற்றுச்சூழலுக்கும் மீன் வளத்திற்கும் பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கும் கேடு விளைவிக்கும் இந்த ஹூகான் என்கிற அக்கிடி மீன்பிடிப்பு முறைகளை புதுச்சேரி கடல் பகுதியில் அறவே மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மாற்றுத்திறனாளி ஒருவர் சிக்னலில் நிற்கும் காவலர்கள், சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக மோர், பழச்சாறு, இளநீர் போன்றவைகளை வழங்கினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களை வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு சமூக அமைப்பினர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே பந்தல் அமைத்து மோர், இளநீர், எலுமிச்சை சாறு, தர்பூசணி, கிருணி பழம், வெள்ளரி மற்றும் பல்வேறு பழச்சாறுகளை இலவசமாக வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி சாரம் பகுதியில் புக் பைண்டிங் கடை நடத்தி வரும் மாற்றுத்திறனாளியான ஜோசப் என்பவர் தனக்கு வரும் சொற்ப வருமானத்தில் மோர், தர்பூசணி, எலுமிச்சை பழச்சாறுகள், இளநீர், தண்ணீர் பாட்டில் ஆகியவற்றை தனது வாகனத்தில் எடுத்துக்கொண்டு வெயிலில் சிக்னலில் நிற்கும் காவலர்கள், சாலையோர வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறார். மேலும் அவர் கடந்த 4 வருடங்களாகவே கோடை காலங்களில் உடலுக்கு குளிர்ச்சி தரும் பானங்களும் அதேபோல் மழைக்காலத்தில் சாலையோரத்தில் தங்கி இருப்பவர்களுக்கு உணவு, தண்ணீர் தருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த வெயிலையும் மழையிலையும் இந்த ரோட்டோரம் வச்சுக்கிறவங்க ரொம்ப எளிமையாக கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த வெயிலுக்கு டைமில் சாப்பாடு இல்லாமல் வெயில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மோர் பயிட்டு, தர்பூசணி, இந்த இளநீர் எல்லாருக்கும் வருஷம் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன். இன்னும் தொடர்ந்து செய்வேன். அது மழை காலங்களையும் இந்தமாதிரி ரோட்டோரங்களுக்கு சாப்பாடு, இலவச இளநீர், குடிநீர் எல்லாம் செஞ்சு வரேன். இதுவும் தொடர்ந்து செய்வேன். உங்களால் முடிஞ்ச நீங்களும் இந்தமாதிரி தொடர்ந்து இந்தமாதிரி கஷ்டப்படுறவங்க தெரிஞ்சு கொடுங்க. புதுச்சேரியில் போதை பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் போலீசார் சிலம்பம் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் மூலம் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் அவ்வப்போது சோதனைகள் நடத்தி இதுபோன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்களை கைது செய்து வருகின்றனர். மேலும் இதனை இளைஞர்கள் பயன்படுத்துவதால் அவர்கள் உடலில் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு சமூக அமைப்பினர்கள் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கிழக்கு சரக போலீசார் சார்பில் புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலம்பம் சுற்றியும், நடனம் ஆடியும், நாடகம் நடித்தும், கையில் பதாகைகள் உடன் போதைப் பொருட்கள் உட்கொண்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கும் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். புதுச்சேரியில் வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய இருசக்கர வாகனத்தை பட்டப்பகலில் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாலை தெருவை சேர்ந்தவர் சங்கர். இவர் சுயமாக சிறு தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவர் கடந்த 22ஆம் தேதி அன்று மதியம் 2 மணி அளவில் தனது வீட்டிற்கு மதிய உணவு சாப்பிட வந்துள்ளார். அப்போது அவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று சாப்பிட்டுவிட்டு பின்னர் வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது அவரது புதிய இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்.
இதுகுறித்து அவர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரது வீட்டின் எதிர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் 45 வயது மதிக்கத்தக்க வேட்டி சட்டை அணிந்து தலையில் கர்ச்சீஃப் உடன் வந்த நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் அதிகம் இருந்த நிலையிலும் சங்கரின் வாகனத்தை நோட்டமிட்டு கள்ளச்சாவி போட்டு திருடி செல்வது பதிவாகியிருந்தது. இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு போலீசார் அந்த நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு பவுடர் வடிவிலான போதைப்பொருள் பார்சல் மூலம் வருவதாக வந்த தகவலை அடுத்து புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு போலீசார் பார்சல் நிறுவனங்களில் மோப்பநாய் கொண்டு சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா, ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்கள் அடிக்கடி விற்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருவது வழக்கமாகி வருகிறது. இந்த நிலையில் அண்டை மாநிலங்களில் இருந்து பவுடர் வடிவிலான போதைப் பொருட்கள் பார்சல் நிறுவனம் மூலம் புதுச்சேரிக்கு வருவதாக போதைப்பொருள் தடுப்பு போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனை அடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா உத்தரவின் பேரில் புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு ஆய்வாளர் தனசேகரன், உதவி ஆய்வாளர் ஜாகீர் உசேன் தலைமையில் போலீசார் புதுச்சேரி 45 அடி சாலை, திருவள்ளுவர் சாலையில் உள்ள பார்சல் நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள பார்சல்களை மோப்பநாய் பைரவாவை கொண்டு 3 மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர். மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில் பார்சல் வந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளனர். உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மலேரியா கொசு உற்பத்தியை ஒழிக்க தேவையற்ற பொருட்களை வீட்டை சுற்றி போட வேண்டாம், தலைவலி, உடல்வலி ஏற்பட்டால் உடனடியாக அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவச இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சுகாதாரத்துறை ஊழியர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள், செவிலியர், கல்லூரி மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சாலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மலேரியா குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பாரதிதாசன் பிறந்த நாளை ஒட்டி அவரது பாடல்களை முதன்முறையாக அரபு மொழியில் மொழிபெயர்ப்பு செய்த நூலை புதுச்சேரி மாநில தலைமை நீதிபதி வெளியிட்டார். பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாலையில் பாவேந்தர் அறக்கட்டளை சார்பில் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற அவரது பிறந்தநாள் விழாவை ஒட்டி கவியரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. பாரதிதாசனின் பொது உடைமை என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கில் கவிஞர்கள் கவிதைகளை பாடினர். தொடர்ந்து முதன்முறையாக சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாகீர் உசேன் அரபு மொழியாக்கம் செய்யப்பட்ட பாரதிதாசன் கவிதைகள் நூலை புதுச்சேரி மாநில தலைமை நீதிபதி தா. சந்திரசேகரன் வெளியிட்டார். இதனை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து பெற்றுக்கொண்டார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரதிதாசனின் பேரன் கே. பாரதி செய்திருந்தார். அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் வில்லியனூர் பகுதியில் பொதுமக்களுக்காக திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஏற்பாட்டில் நடைபெற்ற துவக்க விழாவில் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், நுங்கு, நீர்மோர், வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் சோமசுந்தரம், ராமசாமி, தொகுதி அவைத்தலைவர் ஜலால், பொருளாளர் கந்தசாமி, வர்த்தகர் அணி அமைப்பாளர் ராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பார்சலில் போதை மருந்து கடத்தல், கொரியர் அலுவலகங்களில் போலீசார் அதிரடி சோதனை. போலீசார் போல் பேசி வாடிக்கையாளர்களுக்கு மிரட்டல், தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு எம்எல்ஏ நேரு போராட்டம்.
வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக் திருட்டு. சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு டிப்டாப் ஆசாமிக்கு போலீசார் வலை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.